இந்த நடந்த அசம்பாவிக சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 11 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்சிசி கேம்ப்னு சொல்லி வெளியேருந்து ஆளுங்க வந்து இந்த மாதிரி கேம்ப் நடத்தியிருக்காங்க. ஆனால் என்சிசியும் இந்த கேம்பு எந்த சம்பந்தம் இல்லைன்னு என்கொயரியில் வெளியே தெரிய வந்திருக்கிறது. இந்த தகவல் எங்களுக்கு வந்த உடனே போலீஸ் மூலமாக 4 டீம் போலீஸ் அமைச்சு மிக துரிதமாக எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்டு 11 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது. அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் எடுத்திருக்காங்களா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ப் அங்கே விதிமீறலோடு நடந்திருக்கா, இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வர்றோம். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்களை அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்துக்கு உள்ள போட்டிருக்கோம். பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மெயின் அக்யூஸ்டு சேர்த்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இல்லை நேற்று என்கொயரியில தான் இந்த மாதிரி தகவல் வந்திருக்குது. ஸோ இப்போ எந்தெந்த ஸ்கூல் இவங்க பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கிட்ட, ஏன்னா நம்ம மாவட்டத்தில் மட்டுமல்ல வேற மாவட்டத்திலும் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது. ஸோ சிஓ மூலமா அந்த என்கொயரியும் போயிட்டு இருக்குது. கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமா என்கொயரி பண்றோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கா, ஏன்னா இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்டு செக் பண்ணல, யார் யார் உள்ள வர்றாங்க அதை பற்றி எந்த அவங்களோட அத்தாரிட்டி செக் பண்ணலை. அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே கடைபிடிக்கல. ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். எனிவே அவங்களோட கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற டீச்சர்ஸ் யார் யார் ரிப்போர்ட் பண்ண இல்லாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். சிஓ மூலமா இப்ப நம்ம வேற ஸ்கூல்ல, ஏன்னா என்சிசி மூலமா அவங்க பண்ணல, என்சிசி அவங்களும் என்ன சம்பந்தம் இல்லைன்னு தான் விசாரணை தெரியுது. அது மட்டுமல்ல என்சிசியும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்சிசியோட ஸ்டேட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து அவங்க வாங்கின எந்த ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டரோ எதுவுமே இல்லாம தான் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனா மீதி எந்தெந்த ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம். அது மேல ஒரு டீட்டெயில்டு என்கொயரி நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். ஆல்ரெடி அந்த எல்லா குழந்தைங்களையும் அன்னைக்கு அந்த 5 நாள்ல யார் யாரு அங்கே ட்ரைனிங்ல இருந்தாங்களோ எல்லா குழந்தைங்களையும் நம்ம கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டோம். கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம், அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நாங்கள் அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நம்ம ஹெல்ப்புக்கு இருக்கிறோம்னு சொல்றோம். இந்த டைம்ல எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ யாருக்காவது வந்துச்சுன்னா நம்மளோட 1098 நம்பர் இருக்கு, யாருக்கு வேணும்னாலும் எங்களை கூப்பிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வெளியே வந்தாதான் இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்காம தடுக்க முடியும். நன்றி. சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணல. இந்த மாதிரி ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ப்ராப்பரா அந்த ஆர்கனைசேஷனோட ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ் இருக்கா, அதே மாதிரி உள்ள வர்ற ட்ரெயினர்ஸ் கரெக்டா முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருக்கிறவங்கள இந்த ஆர்கனைசேஷனோட பிஹாஃப்ல வந்திருக்காங்களா, இதெல்லாம் அவங்க செக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மாணவிகளுக்கு தேவையான சேஃப்டி மெக்கானிசம் அந்த டீச்சர்ஸை டியூட்டிக்கு எல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும். அது பண்ணாம இந்த ஸ்கூல் விட்டுட்டாங்க. அதுக்கு தான் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம். தொடர்ந்து நம்ம மாவட்டத்துல நம்ம எல்லா ஸ்கூல்லும் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த போக்சோ சட்டத்தை பற்றியும் குழந்தைங்களை இந்த மாதிரி அப்யூஸ், சைல்ட் மேரேஜ், ஆல்கஹால் யூஸ் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு வர்றோம். இனி நம்ம அது கொஞ்சம் கூட ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அது கண்டிப்பாக பண்ணிடுவோம். அந்த டீடைல் சர்க்குலர் விரைவில் இஷ்யூ பண்ணிடுவோம். கிருஷ்ணகிரி அருகே தேசிய மாணவர் படை முகாமில் பங்கேற்ற 12 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். இது மாவட்ட ஆட்சியர் விளக்கமளித்தார். அதன் காட்சிகளையும் நாம் பார்த்தோம்.
உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.